தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை மானிய கோரிக்கை மீது விவாதம் நடைபெறவுள்ளது. இது தொடர்பான உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு துறை சார்ந்த அமைச்சர்களான வெங்கட்ரமணன் மற்றும் காந்திராஜ் பதிலுரை வழங்க உள்ளனர். தென்மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்க சென்னை வந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை முதலமைச்சர் விஜய் ஓட்டலில் சுமார் 45 நிமிடங்கள் சந்தித்து பேசியதோடு இரவு விருந்தில் பங்கேற்றார். நேற்று இரவு சென்னை வந்த அமித்ஷா கோவளத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் தங்கினார். இதனையொட்டி அப்பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. முதலமைச்சர் விஜய் சந்திப்பு குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமது எக்ஸ் பக்கத்தில் புகைப்படத்தை பதிவிட்டு பகிர்ந்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் இன்று தென்மாநில முதலமைச்சர்கள் மாநாடு நடைபெறும் நிலையில் இதில் பங்கேற்க வந்த அவரை தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் சந்தித்து பேசினார். செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் இன்று நடைபெறும் தென்மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, புதுச்சேரி மாநில முதலமைச்சர்களும் தெலங்கானா மாநில துணை முதல்வரும் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல் அந்தமான், லட்சத்தீவு துணை நிலை ஆளுநர்களும் பங்கேற்க உள்ளதாக கூறப்படுகிறது. இன்று நடைபெறும் தென்மாநில முதல்வர்கள் மாநாட்டில் மாநிலங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்க திட்டமிட்டுள்ளது. அதேபோல் நீர்வள பகிர்வு, தொழில் முதலீடு, குற்றங்கள் தடுப்பு குறித்தும் முக்கிய ஆலோசனை நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா மாமல்லபுரத்தில் உள்ள புராதன சின்னங்களை பார்வையிட உள்ளதால் காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோவளத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் அமித்ஷா தங்கியுள்ள நிலையில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு 200 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு அவர் மீது கடுமையான விமர்சனம் செய்யப்படுவது குறித்து சட்டப்பேரவையில் பேசிய அமைச்சர் என் ஆனந்த், கடந்த தேர்தலில் கூட்டணி வைக்க வேண்டும் என விரும்பியதாகவும் முதல்வர் தனியாகவே நிற்கலாம் என கூறிவிட்டதாகவும் வெளிப்படையாகவே கூறினார். மேலும் ரிட்டையர்ட் ஆன பிறகு தேர்தலுக்கு வர முதலமைச்சர் விஜய் விரும்பவில்லை என்றார். காட்பாடி தொகுதி குறித்து சட்டப்பேரவையில் தவேக மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. காட்பாடி தொகுதியில் அடிப்படை வசதிகள் கூட செய்யவில்லை என தவேக எம்எல்ஏ சுதாகர் குற்றம் சாட்டிய நிலையில் இதற்கு திமுக எம்எல்ஏக்கள் KN நேரு மற்றும் ஏவா வேலு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அண்ணல் அம்பேத்கர் அயல்நாட்டு கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு 316 மாணாக்கர்கள் இங்கிலாந்து நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வி பயில்வதற்காக ஆஃபர் லெட்டர்ஸ் பெற்றுள்ளதாக அமைச்சர் வன்னியரசு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் நிதியுதவி ஒப்புதல் கடிதம் வழங்கிய 362 மாணாக்கர்களில் 316 மாணாக்கர்கள் பயன்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேகதாது விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் விஜய் இன்று நடைபெறும் கூட்டத்தில் பேசுவார் என்று எதிர்பார்ப்பதாக காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாடு காங்கிரஸை பொறுத்தவரை மேகதாது பகுதியில் அணை கட்டக்கூடாது என்ற முடிவில் அனைவரும் தெளிவாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். 3 மாத தவேக அரசின் 2 செயலுக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பாராட்டு தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், லஞ்சம் ஊழல் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கனிம வள கொள்ளை தடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். காமராஜர் கட்டிய வீடூர் அணையை முழுவதுமாக தூர்வார வேண்டும் என்று சட்டப்பேரவையில் அதிமுக எம்எல்ஏ CV சண்முகம் கோரிக்கை விடுத்தார். இது தொடர்பாக பேசிய அவர், அணையை முழுமையாக தூர்வாரினால்தான் மக்களுக்கு பயனளிக்கும் என்றும், இல்லையெனில் பாண்டிச்சேரி வழியாக கடலில் கலந்து வீணாகிவிடும் என்றும் எச்சரித்துள்ளார். பிரதமர் விஜய் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் சரத் பேசியது குறித்து எழுப்பிய கேள்விக்கு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்களிடம்தான் கேட்க வேண்டும் என்று திமுக MP கனிமொழி பதில் அளித்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருந்தபோது ராகுல் காந்தி பிரதமராக வர வேண்டும் என்று முதலில் சொன்னவர் MK ஸ்டாலின் என்றார். மருத்துவ காப்பீடு திட்டத்தை முதலில் அறிமுகப்படுத்தியது கலைஞர் கருணாநிதிதான் எனவும், இத்திட்டத்தின் காப்பீட்டு வரம்பை 5 லட்சமாக உயர்த்தியதும் திமுக அரசுதான் எனவும் முன்னாள் எம்எல்ஏ எழிலன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் எப்படி அரசு செலவில் கார் வழங்க முடிகிறது எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார்.
வந்தே மாதரம் தேசிய பாடலின் முதல் 2 பத்திகளை மட்டும் பாடுவது என காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் வந்தே மாதரம் பாடல் பாடப்பட்ட விதம் குறித்து பாஜக விமர்சனம் செய்த நிலையில் 1937இல் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தையே பின்பற்றுவது என முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேகாலயாவில் மாணவர்கள் நடத்திய பேரணி வன்முறையாக மாறி வாகனங்களுக்கு தீ வைக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கோரிக்கைகளை வலியுறுத்தி காசி மாணவர் சங்கம் சார்பில் ஷில்லாங்கில் நடைபெற்ற கருப்பு கொடி மோட்டார் சைக்கிள் பேரணியின் போது சுவாமி விவேகானந்தர் மற்றும் நேதாஜி சிலைகளும் சேதப்படுத்தப்பட்டன. இதனால் நகரில் பதற்றமான சூழல் நிலவுவதால் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மஹுவா மொய்த்ராவை கைது செய்ய மாவட்ட நீதிமன்றம் வாரண்ட் பிறப்பித்துள்ளது. ஜூலை 1ஆம் தேதி கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் மீது முட்டைகள் மற்றும் கற்கள் வீசப்பட்டதால் சில கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். இது மத உணர்வுகளை புண்படுத்துவதாக கூறி வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் ஆஜராகுமாறு நீதிமன்றம் பலமுறை சம்மன் அனுப்பியும் ஆஜராகவில்லை. குஜராத்தில் கள்ளச்சாராயம் குடித்த 4 பேர் உயிரிழந்த நிலையில் 18 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாவ்நகர் மாவட்டம் கராக்டி கிராமத்தைச் சேர்ந்த சிலர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மத்திய பிரதேசத்தில் கொண்டு வரப்பட்ட கள்ளச்சாராயத்தை வாங்கி குடித்துள்ளனர். பிறகு இவர்களுக்கு படிப்படியாக உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு 4 பேர் உயிரிழந்தனர். கொல்கத்தாவில் உள்ள தங்கும் விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தது வங்கதேசத்தைச் சேர்ந்த பத்திரிகையாளர் குடும்பம் என்பது தெரிய வந்துள்ளது. குஷ்டியா மாவட்டத்தைச் சேர்ந்த பத்திரிகையாளர் தேபாஷித் தத்தா, அவரது மனைவி அப்சனா சிம்மின் 2 வயது மகன் மற்றும் மாமனார் அக்ரம் அலி உள்ளிட்டோர் கொல்கத்தாவுக்கு சிகிச்சை பெறுவதற்காக வந்துள்ளனர். ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் முக்கியமான பகுதி என அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். முதல்வர் உமர் அப்துல்லாவை சந்தித்து பேசிய பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமெரிக்கர்களுக்கான ஜம்மு காஷ்மீர் பயணம் தொடர்பான அறிவுரையை மறு ஆய்வு செய்வது குறித்து பரிசீலனை செய்யப்படும் என தெரிவித்தார். மும்பையைச் சேர்ந்த 2 மருத்துவர்களுக்கு பாகிஸ்தான் நாட்டின் மிக உயரிய குடிமக்கள் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது முகமது அலி ஜின்னாவின் உடல்நல குறைவு தொடர்பான ரகசியத்தை காத்ததற்காக நிஷான்-ஏ-இம்தியாஸ் என்ற விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விருது 2027 மார்ச் 23ஆம் தேதி பாகிஸ்தான் தின விழாவில் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் ஒரே பைக்கில் ஆபத்தான முறையில் பயணம் செய்த 5 சிறுவர்களை போலீசார் கைது செய்தனர். இதுகுறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் போலீசார் 5 பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். மேலும் வாகன உரிமையாளர்கள் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். தேனி மாவட்டம் மேகமலையை சுற்றியுள்ள 98 கிராம மக்களை உடனே வெளியேற்ற வேண்டும் என்றும், இலவம் பஞ்சு தோட்டங்களை அகற்றி பட்டா இல்லாத பகுதிகளில் குடிநீர் மின்சாரத்தை நிறுத்த வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஆக்கிரமிப்புகளை அகற்ற முடியாவிட்டால் துணை ராணுவத்தை அனுப்ப நேரிடும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தேனி மாவட்டம் மேகமலை வருசநாடு மக்கள் தலையில் உச்சநீதிமன்றம் இடியை இறக்கியுள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே சண்முகம் தெரிவித்துள்ளார். வன உரிமை சட்டத்தையே கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் மீண்டும் ஆக்கிரமிப்பாளர்கள் என்ற கருத்திலேயே அணுகுவதுதான் பிரச்சனைக்கு காரணம் என எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். நிதியமைச்சர் மரிய வில்சனுக்கு எதிரான தாக்குதல் வழக்கின் புகார்தாரரான அவரது சகோதரர் மனைவியை இன்று ஆஜராகுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி குற்றவியல் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி அமைச்சர் மரிய வில்சன் தாக்கல் செய்த வழக்கில் சமரச தீர்வு மையத்தை அணுகி தீர்வு காண சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்கள் மற்றும் மாநகர காவல் ஆணையரகங்களில் இன்டர்னல் விஜிலன்ஸ் செல் உருவாக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறை அலுவலர்களுக்கு எதிரான ஊழல் முறைகேடு, அதிகார துஷ்பிரயோகம் உள்ளிட்ட செயல்களை தடுக்கவும் தொடர்ந்து கண்காணிப்பதோடு புகார் குறித்து விசாரணை செய்வதுதான் இதன் முக்கிய நோக்கம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வை மத்திய அரசு நடத்துவதற்கு உரிமை இல்லை என்றும், இந்திய அரசியல் சட்டத்திற்கு முரணானது எனவும் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி தெரிவித்துள்ளார். நெல்லையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், நீட்டை ஒழிப்போம் என தீர்மானம் போடும் நிலையில் அதனை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல தடை விதிப்பதாக குற்றம் சாட்டினார்.
தென்காசி சந்திப்பு ரயில் நிலையத்தில் பயணிகளின் வசதிகளை மேம்படுத்தும் விதமாக டிஜிட்டல் லக்கேஜ் லாக்கர் வசதியை தெற்கு ரயில்வே அறிமுகப்படுத்தியுள்ளது. எளிதாக பயன்படுத்தக்கூடியதாகவும் அதிக பாதுகாப்பு கொண்டதாகவும் இந்த டிஜிட்டல் லக்கேஜ் லாக்கர் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சம்ஸ்கிருத மந்திரங்கள் மற்றும் தமிழ் வேதங்கள் முழங்க குடமுழுக்கு விழா நடைபெறும் என கோவில் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமஸ்கிருத மொழிக்கு இணையாக தமிழ் மொழி பயன்படுத்த உத்தரவிடக் கோரிய வழக்கில் இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி தீர்ப்புக்காக தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைத்தார். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தில் நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணைய பரிந்துரைகள் மீது அரசு எடுத்த நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து ஒரு வாரத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மேலும் அருணா ஜெகதீசன் ஆணைய அறிக்கையை அரசு ஏற்றுக்கொண்டதா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மதுரையில் உள்ள மருத்துவமனைகளில் இருந்து பெறப்படும் மருத்துவ கழிவுகளை அறிவியல் ரீதியாக பாதுகாப்பான முறையில் அப்புறப்படுத்துவதை உறுதி செய்ய உத்தரவிடக் கோரிய வழக்கில் மாவட்ட ஆட்சியர் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. வைகை ஆற்று பகுதிகளில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதை தடுக்க கவனம் செலுத்த வேண்டும் எனவும் கூறியுள்ளது. வங்கிக் கடன் மோசடி வழக்கில் வங்கி அதிகாரி VAO உட்பட 5 பேருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சென்னை CBI சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. போலி ஆவணங்களை பெற்றுக்கொண்டு 3,62,00,000 ரூபாய் வீட்டுக்கடன், வாகன கடன் ஆகியவற்றை வழங்கியதாக பேங்க் ஆஃப் இந்தியா அளித்த புகாரில் வங்கி அதிகாரியான வெங்கடாச்சலம் உள்ளிட்டோருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்ட 6 மாத பெண் குழந்தையின் சிகிச்சைக்கு 16 கோடி ரூபாய் செலவாகும் என்பதால் தமிழக அரசு உதவ வேண்டும் என பெற்றோர் கோரிக்கை விடுத்தனர். புளியம்பட்டி மாதா நகர் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் பிரியங்கா தம்பதியின் 6 மாத கைக்குழந்தை ஆருத்ரா முதுகெலும்பு தசை சிதைவால் பாதிக்கப்பட்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே உள்ள தனியார் பள்ளியில் 5 வயது சிறுவனை ஆசிரியை தாக்கியதாக கூறி பெற்றோர் பள்ளியை முற்றுகையிட்டனர். பாலவாக்கம் பகுதியில் உள்ள ஸ்ரீ லட்சுமி வித்யாலயா பள்ளியில் அந்த சிறுவன் படித்து வரும் நிலையில் வகுப்பறையில் அசந்து தூங்கியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஆசிரியை ஒருவர் கம்பால் தாக்கியதாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் இந்திரா நகர் பகுதியில் சாலை அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த ஒப்பந்ததாரர் மற்றும் பணியாளர்களிடம் சாலை அமைக்கக்கூடாது என அதிமுக நிர்வாகி மிரட்டியுள்ளார். நாங்கள் முறையாக மாநகராட்சியிடம் அனுமதி பெற்று சரியான முறையில் பணியை செய்து வருவதாக ஒப்பந்ததாரர் தெரிவித்த நிலையில் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். சிவகங்கை மாவட்டம் பிரான்மலை உச்சியில் உள்ள முருகன் கோவிலுக்கும் தர்காவுக்கும் செல்ல ரோப் கார் வசதி செய்து தர வேண்டும் என திருப்பத்தூர் MLA சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்துள்ளார். பக்தர்கள் சுமார் 6 கிலோமீட்டர் தூரம் கரடுமுரடான பாதையில் நடந்து செல்ல வேண்டி உள்ளதால் ரோப் கார் வசதி செய்து தர வேண்டும் என கூறினார். சிவகங்கை மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே இயங்கும் கிரஷர் கல்குவாரிகளை மூட வலியுறுத்தி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் குழந்தைகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கழுத்தில் கிரஷர் கற்களை கட்டி கல்குவாரிகளுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர். விருதுநகர் மற்றும் சிவகங்கை மாவட்ட எல்லைகளில் உள்ள மரங்களை வெட்டுவதில் 2 கிராம மக்களிடையே பிரச்சனை ஏற்பட்டது. திருச்சுழி டி கடம்பன் குளம் கிராம மக்களுக்கும் சிவகங்கை சின்ன கண்ணனூர் கிராம மக்கள் இடையே கருவேல மரங்களை வெட்டுவதில் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் அதிகாரிகள் நில அளவை செய்து மாவட்ட எல்லையை பிரித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலமங்கலம் அருகே மனைவியை கழுத்தை அறுத்து கொடூரமாக கொலை செய்த கணவனை கைது செய்ய கோரி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜோதிபுரத்தைச் சேர்ந்த பிரேமாவுக்கும் சின்ன பிலகண்டப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த எல்லப்பாவுக்கும் 11 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமான நிலையில் அடிக்கடி குடும்ப பிரச்சனை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. திருவாரூர் மாவட்டம் புலிவலம் அருகே காதல் திருமணம் செய்த இளம்பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவாசல் பகுதியைச் சேர்ந்த வீரசேகரனுக்கும் தென்கரை வயல் பகுதியைச் சேர்ந்த வண்ணமதி என்பவருக்கும் கடந்த மே மாதம் திருமணம் நடந்த நிலையில் கணவர் வரதட்சணை கேட்டு கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது.
சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டி அருகே 13 வயது சிறுமிக்கு மது கொடுத்து ஓராண்டாக பாலியல் வன்கொடுமை செய்த 7 பேரை போலீசார் கைது செய்தனர். மௌலீஸ்வரன், பாலு, தங்கராஜ், சின்னத்தம்பி, பாலு உள்ளிட்ட 7 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் தேர்தங்கல் கண்மாயில் எந்த பயனும் இல்லாத வகையில் 35 லட்சம் ரூபாய் செலவில் தடுப்பணை கட்டப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தேர்தங்கல் பறவைகள் சரணாலயத்தில் உள்ள கண்மாயின் நடுவே நீர் வழித்தடம் இல்லாத தனியார் நிலங்கள் சூழ்ந்த பகுதியில் 2 மதகுகளோடு தடுப்பணை கட்டப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. 2024 மக்களவைத் தேர்தலின் போது நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்யக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிபிசிஐடி பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட 13 பேர் மீது பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்கில் மனுதாரர்களுக்கு எதிராக ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே ஆக்சிஜன் டேங்கர் லாரியிலிருந்து வெளியேறிய புகையால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். ஸ்ரீபெரும்புத்தூரிலிருந்து தாம்பரம் செல்லும் பிரதான சாலையில் சாலை ஓரமாக நிறுத்தி வைத்திருந்த ஆக்சிஜன் டேங்கர் லாரியில் இருந்து புகை வெளியேறியது. இதனால் வாகன ஓட்டிகள் அச்சத்தோடு பயணித்தனர். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் ஏனைய தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இரவு வெளுத்து வாங்கிய கனமழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தஞ்சாவூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது. அதேபோல் திருக்காட்டுப்பள்ளி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் மங்கலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் அரை மணி நேரம் பெய்த மழையால் விவசாயிகள் மகிழ்ந்தனர். மங்கலம், வேடந்தவாடி, கருமாரப்பட்டி, கொத்தந்தவாடி, எறும்பூண்டி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி ஆலவயல் கிராம நிர்வாக அலுவலர் கட்டடத்தின் மேற்கூரை திடீரென இடிந்து விழுந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. விபத்து ஏற்பட்ட நேரத்தில் கட்டடத்திற்குள் யாரும் இல்லாததால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. கட்டடத்தை அதிகாரிகள் சீர் செய்து தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. சிவகங்கை அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் தனி வகுப்பறை கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட போது 12க்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு மயக்கம் ஏற்பட்டது. பிபிஏ பிரிவில் 300க்கும் மேற்பட்ட மாணவிகள் படிக்கும் நிலையில் நீண்ட காலமாக தனி வகுப்பறை இல்லை என கூறப்படுகிறது. கரூர் அருகே செயின் பறிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்ட தாவேக நகர செயலாளர் நந்தகுமாரை திட்டமிட்டு பொய் வழக்கில் சிக்க வைத்துள்ளதாக அவரது மனைவி தேவயானி புகார் அளித்துள்ளார். எஸ்பி அலுவலகத்தில் மனு அளித்துள்ள அவர் குற்றத்தை ஒப்புக்கொள்ளுமாறு தமது கணவரை போலீசார் மிரட்டியதாகவும் சாதி பாகுபாட்டால் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அரசு மருத்துவமனையில் நோயாளிக்கு தூய்மை பணியாளர் சிகிச்சை அளித்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இளைஞர் ஒருவர் மூச்சு திணறல் காரணமாக சிகிச்சைக்கு சென்றபோது மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்காமல் தூய்மை பணியாளர் சிகிச்சை அளித்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே நிலக்கரி முனையத்தில் எந்திரம் உடைந்து விழுந்ததில் தொழிலாளி உடல் நசுங்கி உயிரிழந்தார். காட்டுப்பள்ளி அருகே உள்ள எண்ணூர் நிலக்கரி முனையத்தில் இரவு பணியில் இருந்த தேவக்கோட்டையைச் சேர்ந்த எலக்ட்ரீஷியனான 35 வயது பாண்டியராஜன் என்பவர் மீது நிலக்கரி கொட்டும் எந்திரம் உடைந்து விழுந்ததில் பலியானார். சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் உள்ள சமூக நீதி விடுதியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த விவகாரத்தில் துப்புரவு பணியாளர் உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் விடுதி காப்பாளர் உட்பட 4 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். துப்புரவு பணியாளராக பணியாற்றி வந்த ராதிகாவின் ஆண் நண்பர் ரகுபதி குளிர்பானத்தில் மதுவை கலந்து கொடுத்து மாணவிகளிடம் அத்துமீறியதாக கூறப்படுகிறது. திருப்பத்தூர் அருகே 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த செக்யூரிட்டியை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த தனக்கு ஸ்வீட் வாங்கி கொடுப்பதாக கூறி அழைத்துச் சென்று பாலியல் தொல்லை அளித்ததாக சிறுமி பெற்றோரிடம் கூறினார். இதன் பேரில் பெற்றோர் அளித்த புகாரை தொடர்ந்து செக்யூரிட்டி காளியப்பனை போலீசார் கைது செய்தனர்.
ராமநாதபுரம் மாவட்டம் உலகநாதபுரம் காளியம்மன் கோவில் முளைப்பாரி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த வாரம் தொடங்கிய விழாவின் நேற்றைய நிகழ்ச்சியில் பெண்கள் கும்மி அடித்தும் ஆண்கள் ஒயிலாட்டம் ஆடியும் மகிழ்ந்தனர். பக்தர்கள் முளைப்பாரியை சுமந்து முக்கிய வீதிகளில் வலம் வந்து சாமி தரிசனம் செய்தனர். கோவை மாவட்டம் ஆலாந்துறை அருகே வீட்டில் தனியாக தூங்கிக் கொண்டிருந்த பெண்ணை ஆபாசமாக வீடியோ எடுத்த 2 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். பெண்ணின் கணவர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் அதே பகுதியைச் சேர்ந்த நிதிஷ் மற்றும் ரஞ்சித்குமார் ஆகிய 2 பேரை கைது செய்து நடவடிக்கை மேற்கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே சரக்கு வாகனத்தில் கடத்தி வரப்பட்ட 30 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் 2 பேரை கைது செய்தனர். வாகனத்தை சோதனை செய்தபோது வீட்டு உபயோகப் பொருட்களுக்கு இடையே கஞ்சாவை மறைத்து வைத்து கொண்டு வரப்பட்டது தெரிய வந்தது. இது தொடர்பாக பரதன், சந்திரன் ஆகிய 2 பேரை போலீசார் கைது செய்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பைக்கில் சென்ற பெண்ணின் கழுத்தில் இருந்த செயினை பறிக்க முயன்ற 2 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். தென்கடை குறிச்சியைச் சேர்ந்த அம்பிகாவும் அவரது உறவுக்கார பெண்ணும் பைக்கில் சென்றபோது அவர்களை பின்தொடர்ந்து வந்த முகேஷ், புவனேஷ் ஆகிய 2 பேர் நகை பறிப்பில் ஈடுபட முயன்றனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே திருமணம் செய்து வைக்காததால் தந்தையை பெற்ற மகனை கத்தியால் வெட்டி கொலை செய்தார். விசூர் பகுதியைச் சேர்ந்த சிவமுருகனின் மகன் வெங்கடேசன் பரோட்டா மாஸ்டராக வேலை செய்து வரும் நிலையில் தந்தையிடம் தனக்கு திருமணம் செய்து வைக்க கோரி 2 வருடங்களாக வலியுறுத்தி வந்தார். 2026-27 கல்வியாண்டில் தமிழ்நாட்டில் 7.5% சிறப்பு உள் ஒதுக்கீட்டின் கீழ் 614 அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்புகளுக்கான தற்காலிக இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக மருத்துவ கல்வி இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. அதில் 510 பேருக்கு MBBS இடங்களும் 104 பேருக்கு BDS இடங்களும் கிடைத்துள்ளன. 15 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகை மோசடி வழக்கில் மாயாண்டி குடும்பத்தார் திரைப்பட தயாரிப்பாளரின் மனைவி உள்ளிட்ட 2 பேரை மும்பை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். மும்பையைச் சேர்ந்த தங்க நகை தயாரிப்பு நிறுவனம் அளித்த புகாரின் பேரில் தயாரிப்பாளர் SK செல்வகுமார், அவரது மனைவி பிந்து செல்வகுமார் உள்ளிட்ட 5 பேர் மீது மும்பை போலீஸ் வழக்கு பதிவு செய்துள்ளது. வங்கதேசத்தில் 35 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று அதிபர் தேர்தல் நடைபெற உள்ளது. அதிபராக இருந்த முகமது ஷகாபுதீன் உடல்நிலையை காரணம் காட்டி ஜூலை மாதம் பதவி விலகினார். 1991 ஆண்டுக்கு பிறகு வங்கதேசத்தில் நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் அதிபர் வேட்பாளர்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். ஆனால் 35 ஆண்டுகளுக்கு பிறகு 2 பேர் போட்டியிடுவதால் தேர்தல் நடைபெறுகிறது. கென்யாவில் மலையின் மீது ஹெலிகாப்டர் மோதி விபத்துக்குள்ளானதில் அமெரிக்காவைச் சேர்ந்த 5 சுற்றுலா பயணிகள் உட்பட 7 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். லைசபா பகுதியில் உள்ள தேசிய பூங்காவை சுற்றி பார்ப்பதற்காக சுற்றுலா பயணிகள் 6 பேர் மற்றும் ஒரு விமானி என மொத்தம் 7 பேர் ஹெலிகாப்டரில் சென்றனர். விமானியின் கட்டுப்பாட்டை இழந்த ஹெலிகாப்டர் மலை மீது மோதி விபத்துக்குள்ளாகி தீப்பற்றி எரிந்தது. பிரேசில் நாட்டில் லாரி மீது பேருந்து மோதியதில் 2 குழந்தைகள் உட்பட 23 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். பரானா மாகாணம் லிபிடுவா நகரிலிருந்து பண்டாகிராசா நகருக்கு 28 பயணிகளோடு பேருந்து சென்றது. பரானா தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து எதிரே வந்த லாரி மீது பயங்கரமாக மோதியது. சிரியாவின் இட்லிப் மாகாணத்தில் உள்ள அபு துகுர் விமானத்தளம் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. துருக்கிய படைகள் நிலைநிறுத்தப்படுவதை தடுத்து பாதுகாப்பை உறுதிப்படுத்தவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேலிய தரப்பு உறுதிப்படுத்தியிருக்கிறது. பெருவின் அரகிபா பகுதியில் கனமழையால் மண் சரிவு ஏற்பட்டதால் கடலோர நெடுஞ்சாலையில் நூற்றுக்கணக்கான சரக்கு வாகனங்கள் சிக்கி தவித்தன. சாலையில் மண் மற்றும் பாறைகள் குவிந்துள்ள நிலையில் வாகனங்கள் நீண்ட வரிசையில் இருக்கும் ட்ரோன் காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஏவுகணை தாக்குதல் அச்சுறுத்தலை தொடர்ந்து ஈரானுடனான அனைத்து வர்த்தகமும் ரத்து செய்யப்படுவதாக ஐக்கிய அரபு அமீரக வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. தங்களது நாட்டை குறிவைத்து ஈரான் 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியதாகவும் அவை கடலில் விழுந்ததாகவும் UAE தெரிவித்து மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தது.
டிஎன்பிஎல் T20 கிரிக்கெட் தொடரில் திண்டுக்கல் அணியை 28 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி திருச்சி அணி வெற்றி பெற்றது. முதலில் களமிறங்கிய திருச்சி கிராண்ட் சோலாஸ் அணி 19 ஓவர்கள் முடிவில் 4 விக்கெட்டுகள் இழப்புக்கு 197 ரன்கள் எடுத்தது. தொடர்ந்து களமிறங்கிய திண்டுக்கல் டிராகன்ஸ் அணி 19 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட்டுகள் இழப்புக்கு 170 ரன்கள் மட்டுமே எடுத்தது. உலகக்கோப்பை ஹாக்கி தொடரின் பாகிஸ்தானை வீழ்த்திய இந்தியா புள்ளிப்பட்டியலில் 2வது இடத்தை உறுதி செய்ததோடு அரையிறுதி வாய்ப்பையும் தக்க வைத்துள்ளது. பாகிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி 5-3 என்ற கோல் கணக்கில் அபார வெற்றி பெற்றது. இந்த வெற்றியோடு குரூப் டி பிரிவில் இந்திய அணி 6 புள்ளிகளோடு 2வது இடத்தை பிடித்துள்ளது. இங்கிலாந்து அணி 9 புள்ளிகளோடு முதல் இடத்தில் உள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தான் அணி முதல் இன்னிங்ஸில் 171 ரன்களுக்கு ஆட்டம் இழந்தது. டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி பந்து வீச்சை தேர்வு செய்ய பாகிஸ்தான் அணி முதலில் விளையாடியது. ஆட்டம் தொடங்கிய சிறிது நேரத்தில் மழை குறுக்கிட்டதால் போட்டி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. மழை நின்றவுடன் மீண்டும் ஆட்டம் தொடங்கியது. இலங்கைக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் 165 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. 372 ரன்களை சேஸ் செய்த இலங்கை 2வது இன்னிங்ஸில் 206 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. அபாரமாக பந்து வீசிய மானவ் சுதர் முதல் இன்னிங்ஸில் 4 விக்கெட்டுகள், 2வது இன்னிங்ஸில் 6 விக்கெட்டுகள் என மொத்தம் 10 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பிரபல நடிகரான சசிகுமார் கடந்த 8 வருடங்களுக்கு முன்பு நடவு செய்த மரத்தை கண்டு பூரிப்படைந்தார். இந்த சிறுவர் பூங்காவில் நட்டு வைத்த மரத்தை மெய்சிலிர்த்து கண்டு ரசித்தும் மரத்தை பிடித்தபடியே புகைப்படமும் எடுத்த நிலையில் அப்போதைய மரக்கன்று நடவு செய்த நிகழ்வின் போது சசிகுமாருடன் இருந்தவர்கள் இன்றும் உடனிருந்த நிலையில் அவர்களுடன் கலகலப்பாக உரையாடி மகிழ்ந்தார். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் ஆவணி மூல திருவிழாவின் 4ஆம் நாள் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். இதனையொட்டி தங்க சப்பரத்தில் சுந்தரேஸ்வரரும் வெள்ளி யானை வாகனத்தில் அன்னை மீனாட்சியும் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அடுத்த பின்னலூர் கிராமத்தில் உள்ள செல்லியம்மன் கோவில் ஆடி மாத பிரம்மோற்சவ விழா விமரிசையாக நடைபெற்றது. கருப்பசாமி வேடமணிந்து உரிமை மேளங்களுக்கு ஏற்ப உற்சாகமாக நடனமாடி பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருச்செந்தூர் அடுத்த ஆலந்தழையில் உள்ள இயேசுவின் திரு இருதய அற்புத கெபியில் 99வது ஆண்டு பெருவிழா கொடி ஏற்றத்தோடு தொடங்கியது. இதனையொட்டி ஆலயம் முழுவதும் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக கொடி ஊர்வலமாக முக்கிய வீதிகள் வழியாக கொண்டு வரப்பட்டு ஆலயத்தின் முன்பு உள்ள கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. மஹிந்திராவின் XEV 9S எலக்ட்ரிக் SUV மாடலில் 6 சீட்டர் கேப்டன் சீட் தேர்வு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. பேக் 2 அபவ், பேக் 3, பேக் 3 அபவ் ஆகிய 3 வேரியன்ட்களில் இந்த கார் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் எக்ஸ் ஷோரூம் ஆரம்ப விலை 25,25,000 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. 2026 ரேய் ZR 125Fi மற்றும் ஃபேசினோ 125Fi மாடல் பைக்குகளை யமஹா நிறுவனம் அறிமுகம் செய்தது. இதன் ஆரம்ப விலை 78,980 ரூபாயில் இருந்து தொடங்குகிறது.